அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று முன் எங்கே சிறுவரின் சமூகம் தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன். காலையில் 7 மணிக்கு மாசா சென்ற சமுதாயம் இன்று பள்ளியாக காத்துவிட்டது. குர்ஆன் ஓதியாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. மனைவி வீட்டில் குர்ஆன் ஓதிய எமது சமூகம் இன்று டியூஷன் சென்று கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஓதியாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடம் விட்டதும் நம் சமூகம் இன்று தெருமுனைகளில் பலசுல அட்டை இஸ்லாம் தெரியாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. சிறுவனிடம் இன்று பல பாலியல் படங்கள் அத்தை ஆசையை வாங்கி கொடுத்த ஆண்ட்ராய்டு போனில் இறைமறை தெரியாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அத்தை அயல் நாட்டில் அம்மா டிவி நாடகத்தில் பிள்ளை தெருமுனைகளில் மார்க்கம் தெரியாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கைப்பந்து கால்பந்து கிரிக்கெட் 3 முறை என் சமூகம் தவறில்லை, பள்ளியாசல் கலைத்தால் மட்டும் நேரமில்லை என்ற பதில். தொட தெரியாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. மகனை திருத்த முடியாத தந்தை மனைவியை கண்டிக்க எல்லா கணவன் கண்ட்ரோல் இல்லா குடும்பம். ஒழுக்கமில்லாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. தன் ஜெத்தை காட்ட வேகமாக ஓடும் மோட்டார் பைக் மங்கையர் பார்க்க தடையில் கரையா திங்கிறது போன்ற முடியும். கஷ்டம் தெரியாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. சத்தமில்லாமல் ஒரு சமூகம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. எச்சர்களாகிய நம்மால் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்மால் ஒரு சமூகம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. காலம் கடக்கும் முன்னிகள் விழித்துக் கொள்ளுங்கள், நம் சமூகத்தை காத்துக் கொள்ளுவோம். உங்கள் குழந்தைகள் வளர வளர உங்களை வீட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை, கவனம். எச்சங்களை பேணிக் கொள்ளுங்கள், அவசியம், அவசரம். எம் சமூகம் சரியாய் வளர பெரிதாய் ஒன்றும் செய்ய வேண்டாம். பள்ளியாசலுக்கு மட்டும் தொடர்பை ஏற்படுத்துங்கள். பள்ளியாசலுக்கு மட்டும் தொடர்பை ஏற்படுத்துங்கள். சொன்னவுடன் பள்ளிக்கு வர சொல்லுங்கள். எம் சமூகம் இந்த உலகை ஆளும். அஸ்ஸலாமு அலைக்கும்.